ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, பேரசோனிக் மாடல் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரஸர் இஷ்யூ ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நாம் வந்து மாத்திர கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல். ஸோ MG1. ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து R134A கேஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அட்வான்ஸ் மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 123 வாட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ப்ஷன் ஆகுது. ஸோ ஃபர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 420 BTU வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்றதோட வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ரஸர் மாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட EB யூனிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ரஸர் மாற்றாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து கூலிங்கே ஆகாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 24x7 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி டேபிள் காலமில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கம்ப்ரஸர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 198 வாட்ஸ் வந்து வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ப்ஷன் வந்து பண்ணுறோம் பர் ஹவருக்கு. ஸோ இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.8 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனால் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும் கம்ப்ரஸர் ரன் ஆகிறதுனால. இது வந்து மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு நம்ம EB டேரிஃப் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 288 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ப்ஷன் ஆகுது டோட்டலாக. ஸோ இதோட EB காஸ்ட் வந்து 6 ரூபாய்க்கு வந்து போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1728 ரூபா வந்து பார்த்திங்கன்னா EB காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகி வந்துடும். இந்த கம்ப்ரஸர் எக்ஸ்ட்ராவாக கட் ஆஃப் ஆகாமல் வரதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வீக்காக இருந்தால் உடனே வந்து மாற்றிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா EB காஸ்ட்டில் வந்து ரொம்பவே ரிஃப்ளெக்ட் தெரியும். ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்ப்ரஸர் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு இந்தமாரி வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் கம்ப்ரஸர் நல்லா இருக்கா, கட் ஆஃப் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆனால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்ரஸர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் டைம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதுவும் வீக்காக இருக்குது, சேஞ்ச் பண்ணணும் கம்ப்ரஸரை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புது கம்ப்ரஸர் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BTU கரெக்டாக வந்து என்னுடைய அந்த கட் ஆஃப் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 24x7 வந்து ரன் ஆகி உங்களுடைய EB காஸ்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெகுலேட்டரில் வந்து மாற்றாம விட்டுறாலும் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் போனாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு 24x7 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ஐஸ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக விடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸரான லைஃப் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜில் இதுமாரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே நமக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனாச்சும் ஒரு என்கொயரினா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லாமே வந்து AC, RO, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், CCD எல்லாம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய கம்ப்ரஸரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புது கம்ப்ரஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து 24x7 வந்து ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரு. ஸோ நான் ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுமாரி ஃபார்ம் ஆகியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் தொடர்ந்து வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ரெகுலேட்டர் வந்து போயிருந்தாலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மட்டும் ஓடும், பட் கூலிங் ஆகாது. ஸோ இந்த ஒரு டைப்பும் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கம்மியாகும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகாமல் லைட் கூலிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகுது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதோட அதில் என்ன ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கோ அதை தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணுவோம். ஃப்யூச்சரில் எந்த ஒரு நம்ம ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து வராது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியிலே வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடு போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து ரன் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். கட் ஆஃப் ஆகுதா, கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது கட் ஆஃப் ஆகி அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்றோம் வீட்லேயே வந்து. ஸோ கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு நம்ம வந்து 1 இயர் வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறோம் மாற்றினா. ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் இன்குரிக்கு, சேல்ஸுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.